இந்த சம் பாருங்களேன், கியூபிக்கல் கண்டெய்னர், ஒரு கியூப் ஷேப்பில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேவா? ஸோ கியூப் ஷேப் அப்படின்னா இதான கியூப் ஷேப்பு, இந்த ஸ்கொயர் தான் கியூப் ஷேப்பு. ஓகேவா? ஸோ கியூபாய்டு அப்படிங்கிறது ரெக்டாங்கிளோடது வந்துட்டு கியூபாய்டு. ஓகேவா? ஸோ சைடு வந்துட்டு என்னது 6.5. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னது 6.5 மீட்டர் தான். ஓகேவா? இஸ் டு பி பெயிண்டட் அந்த என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ், இது ஃபுல்லாகவே அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே. அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிஎஸ்ஏ. அதாவது வால் செவுறு மட்டும் அப்படின்னா இந்த இடம், இந்த செவரு, அதுக்கப்புறம் பேக் சைடு செவரு, அப்புறம் இந்த செவரு. ஸோ இந்த மாதிரி 4 இடம் மட்டும் பண்ணுவோம். அதனால் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிப்போம். இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னது? டிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் த ஏரியா டு பி பெயிண்டட் அண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு 24 அப்படின்னா இது ஃபுல்லாத்துக்குமே எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சைடு கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? சைடுங்கிறது தான் வந்துட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். 6.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎஸ்சியை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபுக்கான ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயரா? அப்போ 6 × 6.5 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6.5 அப்படின்னா 65 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 5 25க்கு 5 பேலன்ஸ் 2, 6 5 30, 32, 30, 6 6 36, 37, 38, 39. ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 42.6 × 42.25. ஓகேவா? ஸோ அப்போ 6ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 6ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 253.50 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? டோட்டல் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 253.50. ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்துட்டு எவ்வளோ? 24. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 253.50 மீட்டர் ஸ்கொயரு கண்டுபிடிக்கணும். அப்போ 24ஓட இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 253.50 இப்படின்னா என்னென்னா இதை திருப்பி நம்ம எழுதிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6084 ருபீஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்துட்டு எவ்வளோ? 6084 ருபீஸ். ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.